பேசலாம். திரு பொன்ராஜ், இந்த தேர்வு எப்படி பார்க்குறீங்க, இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? இது இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய செக்கு வைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டி, ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் எந்த கட்சியும் சாராத ஒரு பொது மனிதர். அந்த பொது மனிதரை வேட்பாளராக களமிறக்கியதன் மூலம் நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் தெலுங்கானா பிஆர்எஸுக்கும் ஒரு செக்கை இவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு ஒரு செக்கு வைத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியினுடைய சார்பாக, எண்ணிக்கையின் சார்பாக அவர்தான் வெற்றி பெறப் போகிறார் என்பதாக இருந்தாலும், அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒரு வலுவான போட்டியை களமிறக்கி இது ஒரு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு அன்செக்கடா போக முடியாது என்பதற்காக இது நடந்திருக்கிறது. வரவேற்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழர் என்பதற்காக தமிழக எம்பிக்கள் அனைவருமே அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயமான ஒரு கோரிக்கையும் இல்லை. ஏனென்று சொன்னால், சிபி ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்திலிருந்து 16 வயசுலேருந்து RSS உடைய மெம்பர். சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார், எம்பியாக இருந்திருக்கிறார், 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறார், கவர்னராக இருந்திருக்கிறார். அவரால் தமிழகத்திற்கு ஏதேனும் ஒரு சொந்த மாவட்டத்திற்கு, கோயம்புத்தூருக்கு ஏதேனும் நன்மை இதுவரை கிடைத்திருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை. மகாராஷ்டிராவுக்கு ஆளுநராக இருந்திருக்கிறார். கோயம்புத்தூருக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையே ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஏதாவது பாடுபட்டிருக்கிறாரா தமிழராக என்று சொன்னால் இல்லை. அவர் பிஜேபியினுடைய கட்சி சார்பாக, RSSனுடைய சார்பாக அவருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அவர் வெற்றி பெறட்டும், அதில் எந்த விதமான நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழர் என்பதற்காகவே அவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வது சுத்த அபத்தம். ஏனென்று சொன்னால், அவர் தமிழரை விட RSSற்கும் பிஜேபிக்கும் விசுவாசமான ஒரு RSS காரியகர்த்தா. எனவே காரியகர்த்தாவை பிஜேபி நிறுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணி ஒரு பொதுவான வேட்பாளரை, காமன் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. இப்ப 2 பேருக்கும் இடையே சித்தாந்த போட்டியா அப்படிங்கறத நம்ம பேசலாம். திரு பொன்ராஜ், அடிப்படையில் அரசியல்வாதி அல்லாதவர் அப்படின்னு சொல்லாமே தவிர, அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் பொதுவானவராக தானே மாற போறாரு. யார் வந்தாலும் பொதுவானவரா தங்கர் மாறினாரா? என்ன பொதுவானவரா தங்கர் மாறினாரா? அவர் பிஜேபியினுடைய பிரசிடென்டா இருந்த இது வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்தாரு. தங்கர் வந்த பிறகு பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டாரா? அவர் மேல எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுற அளவுக்கு செயல்பட்டாரா இல்லையா? அப்ப பிஜேபிக்கு ஆதரவா தான் அவர் செயல்பட்டார் ஒழிய மத்த பொதுவானவராக அவர் செயல்படல தங்கர். ஆனா ஒரு கட்டத்துல பிஜேபிக்கே அது அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றப்ப அவருக்கு அன்செரிமோனியஸ் எக்ஸிட். அப்ப ஒரு அன்செரிமோனியஸ் எக்ஸிட்ட தங்கர் தன் சொந்த கட்சியை சேர்ந்த தங்கர் நியாயமா செயல்பட முயற்சிக்கும் பொழுதே அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிஜேபி எப்படி ஒரு பொதுவான கேண்டிடேட்டை நமக்கு முன்னால நிறுத்தும்? சரி, இவர் எப்படி ஒரு பொதுவான சுதர்சன ரெட்டியை முன்னால இருப்பார்? இல்ல திரு பொன்ராஜ், நீங்க சொன்ன ஒரு ஆர்குமெண்ட், சுதர்சன ரெட்டியை நிறுத்தி இருப்பதன் மூலமா சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, பிஆர்எஸ் இவங்களுக்கெல்லாம் நெருக்கடி அப்படின்றீங்க இல்லையா? அப்ப அந்த நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வராதா? திரு சிபி ராதாகிருஷ்ணன் கண்டெஸ்ட் பண்ணும்போது திமுக உள்ளிட்ட இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே அந்த நெருக்கடி வராதா? அது எப்படி வரும்? நீங்க ஒரு காமனான கேண்டிடேட்டை நிறுத்தியிருந்தீங்கன்னா அந்த நெருக்கடி வரும். அப்துல் கலாம் அவர்களை முலாயம் சிங் யாதவும் சந்திரபாபு நாயுடும் ப்ரப்போஸ் பண்ணி 3 நாள் ஆச்சு வாஜ்பாய் முடிவெடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னால ஒரு அலெக்சாண்டர் தான் முடிவு பண்றதா இருந்தாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி இவங்க ப்ரெஷர் பண்ணதுக்கு அப்புறம் வாஜ்பாய் முடிவெடுத்தார். முடிவெடுத்த பிறகு உடனே அப்துல் கலாம் அக்செப்ட் பண்ணல. அவர் என்ன சொன்னாரு? எதிர்கட்சியான காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணாதான் நான் இந்த போஸ்டை ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாரு. அப்ப காங்கிரஸும் ஆதரவு கொடுத்தாங்க, ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்தது, திமுக ஆதரவு கொடுத்தது, அனைத்து கட்சியிலும் ஆதரவு கொடுத்தது. ஏன்னா அவர் காமன் கேண்டிடேட். அப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் பிஜேபியோட கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களது படையிலிருந்து லட்சுமி சேகர் அவர்களை பொசிஷன் பண்ணாங்க.
அப்ப ஒரு காமன் கேண்டிடேட்டை பிஜேபி பொசிஷன் பண்ணியிருந்தா, தமிழகத்திலிருந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை பிஜேபி பொசிஷன் பண்ணியிருந்தா, பிஜேபி சாராத ஆர்எஸ்எஸ் சாராத ஒரு காமன் கேண்டிடேட்டை பொசிஷன் பண்ணியிருந்தா, நீங்க தமிழருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், திமுக அதிமுக அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதில் நியாயம் இருக்கிறது. அதை விடுத்து விட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாவை நியமித்து விட்டு அவர் தமிழர் என்று சொல்வதில் என்ன காரணம்? தமிழர்கள் தான், தமிழர்களுடைய ரத்ன பண்டார் வந்து இருக்கு, தமிழர்கள் என்று சொன்னவர்கள் தானே இவர்கள். இவர்களுக்கு என்ன தமிழர்களை பத்தி அக்கறை இருக்கு? நிச்சயமா அடுத்த சுற்றுல விவாதிக்கலாம். இது தொடர்பான ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான கூட்டணி கட்சிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார் அப்படின்னு செய்தியை பார்க்குறோம். திரு வைகோ, திரு திருமாவளவன், திரு முத்தரசன், திரு ஈஸ்வரன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றாங்க. தொடர்ச்சியாக பார்க்கலாம். திரு ராஜகோபால், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போட்டி அப்படிங்கிறது? நீங்கள் வந்து பாஜகவிலிருந்து போட்டி இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கணுங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக திரு சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறாரு. அவங்க சொன்னது அடிப்படையில் என்னென்னா, போட்டியாளர் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியில் நீங்கள் ஒரு கன்சென்சஸ் உருவாக்கி இருக்கணும், அறிவித்து விட்டு கேட்குறீங்களே அப்படின்றாங்க. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். பல ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் துணை ஜனாதிபதியாக போகின்றார். அதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு உயர் பதவிக்கு ஒரு தமிழர் வரப்போகின்றார் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கென்று வாக்களிக்க வேண்டும். ஆனால் இதில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை திமுக மற்றும் சில கட்சிகள் கடைபிடிக்கப் போகின்றார்கள் என்பது பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எதிர்ப்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தை சிலர் கொடுத்திருக்கின்றார்கள். இல்லை, தமிழர் என்பதற்காகவே ஆதரிக்க முடியுமான்னு இன்னைக்கு திரும்ப கனிமொழி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க நிலைப்பாடு தெரியுது. திமுக அந்த இன்னும் முதலமைச்சர் சொல்லாத காரணத்தால் நான் அதை முழுமையாக சொல்ல முடியல. சரி, ஆனால் விளக்கத்தை சில பேர் சொன்னதை காரணம். இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளர் அறிவித்த கார்கே என்ன சொன்னார்னா, அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்த கருத்தோடு நாங்கள் இவரை வேட்பாளராக அறிவிக்கிறோம் அப்படிதான் சொன்னார். இருக்கலாம், அதாவது திமுகவுடைய ஒத்துழைப்போடு அது அவங்க அறிவிச்சிருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் திமுக ஒரு தமிழரை நிச்சயமாக துணை ஜனாதிபதி பதவிக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் சரியான நிலையாக இருக்கும். திமுக சமூக நீதிக்கென்று எப்பொழுதும் பேசிக்கொண்டு வருகின்றது. அது பேச்சளவில் தான் இருந்து வருகின்றது. பல பிரச்சனைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். வரலாற்றில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் பல பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், நான் அந்த வரலாற்று பிழைகளை பற்றி நான் இப்போ பேச வரலை. அதை பேசணுன்னாக்கா நிறையா அதுக்கு காலம் பிடிக்கும், பல நிமிடங்கள் தேவைப்படும். அதை நான் இப்பொழுது கொண்டு வர விரும்பவில்லை. ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் 2 மாநிலங்களில் அவர் நல்ல ஒரு சிறந்த ஆளுநராக பணியாற்றி இருக்கின்றார். சரி, முக்கியமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில், அதாவது ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட், அவருக்கு அந்த நிர்வாக திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அங்கே இருக்கிற சிஎம் வந்து ஆப்போசிஷன் சிஎம், அவருக்கும் அவர் வந்து அக்செப்டபிளாக இருந்திருக்காரு. ரைட். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர் பதவியை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார். சரி, இப்போ நீங்கள் திரு ஜஸ்டிஸ் சுதாகர் ரெட்டியை நீங்கள் இப்போ பார்க்கணும். ஒரு சுதர்சன் ரெட்டி அவரை வந்து நீங்க பார்க்கும் பொழுது, திரு சுதர்சன் ரெட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு. அது வந்து முக்கிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு பதவி என்றதில் அதுல இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனா அதுக்கு பிறகு கோவா மாநிலத்தில் அவர் லோக் ஆயுக்தாவாக நியமிக்கப்படுகிறார். அந்த லோக் ஆயுக்தாக நியமிக்கப்பட்ட திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள் 4 மாதங்களில் அவர் அந்த ராஜினாமா செய்து விடுகின்றார். அப்போது அவர் நிர்வாக திறமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பற்றி அது ஒரு கேள்விக்குறியாக சொல்றீங்க. அவர் 4 ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு, கவுஹாத்தியில் தலைமை நீதிபதியாக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதெல்லாம் செயல்படுவதற்கு